ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீப சீரியல் எபிசோடை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரண் வந்து அவங்க தீபாவையும் ரம்யாவும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ஒரு 4-5 பேர் வந்து அவங்க 2 பேரும் உடுத்திருந்தா அந்த புடவையை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ போலீஸ்காரர் கேட்குறாங்க, என்னையா ஆச்சுது, அவங்க 2 பேரும் கீழே ஏதாவது விழுந்து கிடக்குறாங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் அவங்கள பார்க்கல, நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு கீழே பள்ளத்தில் இறங்கி பார்த்தோம், ஆனால் அந்த 2 புடவை தான் வந்து முள்ளில் சிக்கி மாட்டியிருந்தது, அது மட்டும் தான் எங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்லிட்டு இருக்கிறீங்க, புடவை கிடச்சிச்சின்னா அப்போ வந்து அவங்களும் அங்கே தானே இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நாங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பள்ளத்தில் இறங்கி பார்த்துட்டோம், இதுக்கு மேலேயும் வந்து பள்ளத்தில் அவங்க இறங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க உயிரோடே இருக்க முடியாது, எங்களாலேயும் அதுக்கு மேலே கீழே இறங்க முடியாது சார், நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணணும், ஆனால் வந்து அதுக்கு மேலே பள்ளத்தில் வந்து எங்களால் போக முடியாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலேயே அந்த பள்ளத்தில் விழுந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உயிரோடே இருந்திருக்க மாட்டாங்க, இந்த புடவை மட்டும் தான் எங்களால் எடுத்துக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை எடுத்து அந்த போலீஸ்காரங்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே வந்து சரவணனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுக்கு, சரி நம்ம வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்திகிட்ட வந்து மீனாட்சி, அருணாச்சலம் எல்லாருமே கேட்டுட்ருக்குறாங்க. என்ன கார்த்தி நீங்கள் போனீங்களே, அதுக்கப்புறமா எதுவுமே நீங்கள் சொல்லலை, தீபாவுக்கு என்ன தான் நடந்தது, தீபா எப்படியாவது நல்லபடியாக பொழைச்சி வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, இப்போ அவங்க வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்கிறதுக்கு அப்படிங்கவோ, அப்போ கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க. நீங்கள் இப்படி அமைதியாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா என்னன்னு சொல்லி நாங்கள் நினைக்க முடியும், தயவுது சொல்லுங்கள், அங்கே என்ன தான் நடந்துச்சுது, ரம்யா என்ன ஆனா, ரியா என்ன ஆனா, இவங்க 3 பேருக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவங்கள பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் தீபா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்தாகணும், அவளை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கவும் அப்போ காத்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, எல்லாம் அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன கார்த்தி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு அருணும் ஆனந்தும் அவங்களும் கேட்டுட்ருக்குறாங்க. கார்த்தி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கார்த்தி, எங்களுக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்குது, எங்கே என்னென்னா அம்மாவுக்கு இந்த மாதிரிக்கு ஆயிடுச்சுது, என்ன பண்ணதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஐஸ்வர்யா வந்துருந்தாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கார்த்தி எப்படி உண்மையை சொல்லுவார், அங்கே தான் எல்லாமே வந்து சொல்லி முடிஞ்சு போச்சுது, அவர் எப்படி சொல்லுவார் உண்மையை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் வராங்க. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, தீபாங்கிறது யார் அப்படின்னு கேட்கவும் அப்போ கார்த்தி சொல்லுதாங்க, தீபாங்கிறது என்னுடைய ஒய்ஃப் தான் அப்படிங்கிறவோ, அப்போ வந்து உங்கள் அம்மாவை காப்பாற்றணுன்னா அந்த தீபா வந்தாகணும், அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மாவை காப்பாற்றிடலாம், ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு சுயநனவு இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து எல்லாருமே ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. அப்போ அருணும் ஆனந்தும் சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க, எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவும் அப்போ கார்த்தியும் சொல்கிறாங்க, என்ன டாக்டர் நீங்கள் இப்படி சொல்லலாமா, எங்கள் அம்மா வந்து எவ்வளோ முக்கியமானவங்க தெரியுமா, கண்டிப்பாக எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து தேவை, அதனால எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படிங்கும்போது அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, எல்லா பேஷண்ட்டுமே நல்லபடியாக ஆகணும்னு சொல்லி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம், அதே மாதிரிக்கு தான் உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம், ஆனால் அதையும் மிஞ்சி அவங்க வந்து தீபான்னு சொல்லிட்டு முணங்கிட்டே இருக்கிறாங்க, இப்போ அந்த தீபாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆள் மனசில் அவங்க என்ன இருந்துட்டு இருக்குது, அவங்க மட்டும் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அம்மா கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து கார்த்திக் என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அந்த தீபா எங்கெங்கே போயிருக்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே இங்கே தானே இருக்கிறீங்க, அப்போ உங்கள் ஒய்ஃப் மட்டும் எங்கே போயிருக்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரிங்க அவங்க கொஞ்சம் வெளியே போயிருக்கிறாங்க, நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியுமோ வாங்க, அப்போ உங்கள் அம்மா வந்து பிழைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திக் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சரவணன், என்னாச்சுது, தீபா கிடச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி நீங்கள் உடனடியாக அங்கே வாங்க அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது, நீங்கள் நேரில் வாங்க, உங்கள்கிட்ட இருந்து நேரில் தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஐஸ்வர்யா பார்க்குறாங்க, என்னது கார்த்தி எங்கே கிளம்பி போகிறாரு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. தீபா பற்றி என்னாச்சு ஒன்றும் விவரமே புரிய மாட்டேங்க அப்படின்னு ஐஸ்வர்யா ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தி பார்த்தோம்னா அங்கே சரவணங்கிட்ட பேசுறதுக்காக வரும்போது அப்போ என்னாச்சு, அவ தீபா கிடச்சிட்டாளா, ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படிங்கும்போது அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அந்த 2 புடவையை எடுத்து கொடுக்குறாங்க. என்ன சரவணா புடவையை தாரீங்க, தீபாவுக்கு என்ன நடந்துச்சு, ஏதாவது தெரியுமா, தீபாவை காப்பாற்றிட்டீங்களா அப்படிங்கும்போது அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, கார்த்தி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, 2-3 பேர் வந்து இங்கே மலை இறங்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, நாங்கள் அவங்கள வச்சா இந்த பள்ளத்தில் நாங்கள் இறங்க வச்சு நாங்கள் தேடணும், ஆனால் அவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தாங்க, ஆனால் வந்து
தீபாவையும் காணலை, ரம்யாவையும் தேட முடியல. இந்த 2 புடவை மட்டும்தான் வந்து முள்ளில் மாட்டிருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவையை தான் கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சரவணன் இந்த மாதிரிக்கு பேசுகிறீங்க, அப்போ தீபா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த தூரத்து பள்ளத்தில் கீழே விழுந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க உயிரோடய இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, கார்த்தி நான் சொல்கிறத கேளுங்க, இது வந்து நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது உங்களுடைய மனைவின்னு சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்னுடைய நிலைமையில் இருந்து பாருங்கள், அதாவது இந்த அளவுக்கு நாங்களும் வந்து பள்ளத்தில் இறங்கி ஆளை விட்டு தேடியாச்சுது. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு படத்தில் கீழே இறங்கி பார்த்துட்டாங்க. அதுக்கு மேலேயே அவங்க கீழே விழுந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து பார்க்கறதுக்கு அவங்களாலே முடியல. அப்போ அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி தான் நாங்கள் கேஸை வந்து எல்லாத்தையும் நாங்கள் ஆதாரத்தோடு பார்த்து தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் மனைவி உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்டிப்பாக தீபாவுக்கு எதுவுமே நடந்திருக்காது, அவங்க உயிரோட தான் இருப்பாங்க, தயவுசெய்து எனக்காக தேடுங்க அப்படிங்கும்போது, அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, என்ன கார்த்தி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, இந்த அளவுக்கு பள்ளத்துக்கு கீழே வந்து அவங்க தேடியாச்சுது, அதுக்கு கீழேயும் வந்து அவங்க விழுந்திருப்பாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால பொழைச்சிருக்கவே முடியாது, அவங்க பாடியை கூட நம்மளால் பார்க்க முடியாது. நாங்களும் இதே மாதிரிக்கு எத்தனையோ கேஸை பார்த்துருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்கள் உடலை எடுத்துருவோம். அதுக்கு மேலேயும் வந்து அவங்க போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களாலே எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. இதை நீங்கள் வந்து ஜென்ரலாக நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு ரொம்பவே முக்கியம்தான், உங்கள் குடும்பத்தாருக்கும் முக்கியம்தான், ஆனால் எங்களை பற்றியும் கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்க அப்படிங்கவும், இதை கிட்டதுமே காத்து சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக என்னுடைய தீபா வருவா அப்படிங்கும்போது, அது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம், கண்டிப்பாக வருவதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், இதை வந்து உங்கள் மனசு வந்து ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி வந்து அவங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தீபாவோட சேர்ந்து அந்த நினைவுகள்லாம் நினச்சி அவங்க அழுதுகிட்டு இருக்கவும், கார்த்தி வந்து பார்த்தோம்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க அம்மா ஐசியூ வார்டில் இருக்கிறது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. தீபாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. கண் முழிச்சு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தீபாவை கேட்பீங்களே, நான் என்ன பதில் சொல்கிறதுக்கு, நீங்களும் இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா, உங்களையும் காப்பாற்றுறதுக்கு முடியாமல் நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க ரொம்பவே வந்து கஷ்டத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அபிராமி வந்து தீபா தீபான்னு சொல்லி அவங்க முணங்கிட்டு இருக்கவும், கார்த்தி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அபிராமி வந்து கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே கார்த்தி சந்தோஷப்படுதாங்க. அம்மா நீங்கள் கண் முழிச்சிட்டிங்களாமா அப்படின்னு கேட்கும்போது, கண் முழிச்சதுமே தீபா எங்க கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தீபா அங்கே பக்கத்தில் போயிருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. தீபா நல்லா இருக்காளா, அவளுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது, இல்லைம்மா ஒன்றும் ஆகலை, தீபா நல்லா இருக்காங்க அப்படின்னு கார்த்தியும் சொல்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, எனக்கு தீபாவை பார்க்கணும்பா, தீபா ரொம்பவே நல்ல பொண்ணுப்பா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ கொடுக்கணும், அவள் இவ்வளோ நாள் அவள் கஷ்டப்பட்டுட்டா, இன்னுமே அவள் கஷ்டப்படக்கூடாது, அவள் நம்மளுக்கு கிடைச்ச வரமாகும், அதனால் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கப்போ இதெல்லாம் வந்து கேட்டுட்டு வந்து கார்த்தி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோத்தையும் சொல்லிட்டு திரும்பவும் வந்து அபிராமி வந்து அவங்க மயக்கமாக இருந்தாங்க. அப்போ அம்மா அம்மான்னு சொல்லி கார்த்தி கூப்பிடவும் அவங்க வந்து மயக்கத்திலே இருக்கிறாங்க. கார்த்தி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே, தீபாவனை எங்கே போய் காப்பாற்றுறதுக்குன்னு தெரியல, சரவணன் என்னன்னா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அம்மாவும் இந்த மாதிரிக்கு மயக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க, தீபா வந்தால் தான் அம்மாவை பொழைக்க முடியும், காப்பாற்ற முடியும்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க, இப்போ நான் என்ன செய்யறதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு கார்த்தி வந்து கண் கலங்கி அழுதுகிட்டே வெளியே வராங்க. இங்கே பார்க்குறாங்க எல்லாருமே வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா பார்க்குறாங்க, எதையோ கார்த்தி மறைச்சிக்கிட்டு இருக்கிறான், அவன் வந்து உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறான், ஒருவேளை அந்த தீபாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, தீபா மட்டும் உயிரோடு இருந்துட்டானா அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிரும், நான் தான் தள்ளி விட்டேங்கிறது வந்து அவள் சொல்லிடுவா, அதோட அவ்வளோதான் என் கதை முடிஞ்சு போயிடும், அந்த தீபாவுக்கு என்ன நடந்தது என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே புரியலை, கார்த்திகிட்ட கேட்டாலும் கார்த்தியும் சொல்ல மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ கார்த்தி எங்கே வரவும், கார்த்தி கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாங்க. என்ன அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, தீபாவுக்கு என்ன தான் நடந்தது, என்ன ஆச்சு, அந்த ரம்யாவுக்குலாம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இப்போ வந்து நீங்கள் எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கும்போது, என்ன கார்த்தி எல்லா விஷயமும் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, வீட்டில் உள்ள அவ்வளோவருமே உங்ககிட்ட கேட்டாச்சு, நீ எதுக்குமே நீங்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க, இந்த அமைதிக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது, இப்போதைக்கு வந்து எதுவுமே சொல்லக்கூடாது அதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. என்ன கார்த்தி இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல வேண்டாமா, அவங்க எல்லாரும் வந்து தீபாவை கடத்திட்டு போனாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நீங்கள் பதில் சொன்னால் தான் தெரியும், நீங்கள் தயவு செய்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சில நேரத்தில் வந்து எல்லா விஷயத்தையும் பேச வேண்டிய நிலைமை இருக்கும், சில நேரத்தில் வந்து அமைதியாக இருந்தால் தான் அந்த வேலையே நடக்கும், இப்போது வந்து நான் அமைதியாக இருக்கக்கூடிய நேரம், அதனால் எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க, அப்படி சொல்லணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நான் சொல்லுவேன், இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க.
ஆனாலும் வந்து ஐஸ்வர்யா வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்காக திரும்ப திரும்ப இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது தெரிஞ்சு ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு தீபாவை காணலையே, அதனால தான் நான் ஆர்வத்தோட கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து ஐஸ்வர்யா பற்றி அவங்க மறைச்சிக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா தீபாவுக்கு என்ன நடந்திருக்கும், தீபாவும் ரம்யாவும் கீழே விழுந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் காட்டலை. அவங்கள வந்து உயிர் பழைச்சிருப்பாங்களா, யாராவது அவங்கள காப்பாற்றி இருப்பாங்களா, அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க, கார்த்தி வந்து தீபாவை கண்டுபிடிச்சிருவாங்களா, ரம்யா உயிரோட தான் இருக்கிறாங்களா இல்லைன்னா அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.